அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து பேச அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தலைமை பொறுப்பு கையை விட்டு போகிறது என தெரிந்ததும் இருக்கும் வரை ஏதாவது பேசலாம் என அண்ணாமலை பேசி வருவதாக கூறினார். ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அண்ணாமலைக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் இல்லை எனவும் கே பி முனுசாமி கூறினார். ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அது போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. பதவி வெறி மற்றும் பதவி மோகத்தினால் சித்தம் கலங்கி சித்த பிரம்மை பிடித்தது போல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன அழுத்தத்தினால் மனநலம் பாதிக்கப்பட்டது போல் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என விமர்சித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா, வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அசோக்குமார், வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் காளிதாஸ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அக்டோபர் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வார்கள். சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம்